அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி அலங்காரமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம வெளியில் வரும்போது பார்க்கலாம். முழுமையாக நீங்கள் இந்த அனுமந்த வாகனம் வலம் வரதை தான் பார்க்க போகிறீங்க. காலை பொழுதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? சூரிய பிரபை பார்த்தோம். சூரிய பிரபை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பிரபைக்கு அப்புறம் அனுமந்த வாகனம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. இப்போ அனுமந்த வாகனம். இதை அடுத்து தான் பார்த்தீங்கன்னா கருட சேவை பார்க்க போகிறோம். ஸோ கருட சேவைக்கு அப்புறமா திருமஞ்சனம் பார்ப்போம். அந்த திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கப்புறம் குதிரை வாகனம் பார்ப்போம். குதிரையில் பெருமாள் வர்றது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கண்டிப்பாக அது வரையும் முழுமையாக இந்த பதிவை பாருங்கள். இப்போ தீபாராதனை காட்டிட்டு இந்த கொடிகள் குடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலங்காரம் செய்த பிறகு நம்ம ஒவ்வொரு மாட வீதியாக வர்றது தான் பார்க்க போகிறோம். மாட வீதினும் போது அந்த பெரிய குலத்தை பார்த்தீங்கன்னா பெருமாள் சுற்றி வருவார். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள். அனுமன் மேலே அமர்ந்திருக்க இந்த காட்சி பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா.
இருக்குது. இன்றைக்கி நம்ம காலையில் வந்திருக்கோம். 7 மணிக்கு வந்ததால் இந்த கூட்டம் தான் இருக்குது. இன்னும் போக போக கருட சேவை பார்க்குறதுக்கு இன்னும் கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஏன்னா கருட சேவை பார்க்கும் பொழுது பாவங்கள் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் 12 மணிக்கு நடக்கக்கூடிய கருட சேவை அப்போ இன்னும் கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த கருட சேவையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுவரையும் விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வரக்கூடிய திவ்ய தேச பதிவுகளையும் பாருங்கள். கிளம்பி அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா சுற்றி வருவாங்க. பின்னாடியே இங்கே பஜனை பாடக்கூடிய இந்த பஜனை செய்யக்கூடியவங்களும் போயிட்டுருக்காங்க. இதை மாதிரி நிறைய பஜனை குழுக்கள் இன்னைக்கு திருநீர்மலைக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா பெருமாளோடைய சுற்றி வருவாங்க. பெருமாள் பாடல்கள் பாடியபடி அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பெருமாள் சுற்றி வரதுக்குள்ளே நம்ம மலை ஏறிட்டு வந்துடுவோம். அடுத்தபடி கருட வாகனம் ரெடி ஆகும். அந்த டைமில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அச்சுதா கேசவா ராமநாராயணா சீதா வல்லவே வாசுதேவம் பஜே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வரக்கூடிய திவ்ய தேச பதிவுகளை பார்க்க தவறாதீங்க. இன்றைக்கி நடக்கிற இந்த ரத சப்தமியில் என்னென்ன வாகனங்கள் தொடர்ந்து வருது அதையும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம மலை ஏறிட்டு வந்துட்டு அடுத்தது கருட சேவை வாகனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.